அனைவருக்கும் வணக்கம். அன்பு மரணம். என்னோட பேரண்டோட பொண்ணு ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் கேட்ட அப்படி நம்மள்கிட்ட ஒரு கவுன்சிலிங் வந்தாங்க. ஸோ அந்த கண்டென்ட்டை இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும். இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் இது பொருந்தும். ஸோ எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த வீடியோ அப்படின்றதுனால நான் அந்த வீடியோவை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு நான் வீடியோவை உங்ககிட்ட பேசின சில விஷயங்களை நான் வீடியோவை போடுறேன்னு கேட்டேன். ஓகே மேம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். 2-3 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு என்னை கேட்டாங்க, மேடம் எனக்கு வந்து ஒருத்தர் மேலே ரொம்ப ஒரு மாதிரி அஃபேராக இருக்குது, அவங்க ஃபோன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெயிட்டிங்கில் போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவங்கள பார்க்கணும்னு தோணுது, இல்லை அது கேப் விடுது, நான் எங்கேயாவது போயிட்டேன் இல்லை அவங்க எங்கேயாவது போயிட்டாங்க, அந்த கேப் வரும்போது எனக்குள்ள எப்போ வருவாங்க அப்படின்ற ஒரு மைண்ட் தாட் ஓடிட்டே இருக்குது, இது லவபிளா எனக்கு என்னென்னு புரியல, ஸோ இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரில, அம்மா அப்பா கிட்ட ஷேர் பண்ண முடியல, பட் என்னன்னா அம்மா அப்பாவை தாண்டி கூட இருக்கிறவங்கள தாண்டி அவங்க மேலே ஒரு தனிப்பட்ட ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது, எனக்கு சம்திங் எனக்கு அது புரியல மேம் அப்படின்னாங்க. இந்த வயசு மட்டும் கிடையாது, எல்லா வயசுலையுமே ஒரு சில விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ள ஒரு சில டிப்ரெஷன் இருக்கு, இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆயிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஏக்கத்திலேயே ஒரு விஷயத்துக்காக ஏக்கத்திலேயே இருக்கும் அப்படின்னா ஒரு சில இடங்கள்ல அது கிடைக்குது, அது பொய்யான அனுபவம் உண்மையான அனுபவம். ஒரு சில இடங்கள்ல அது கிடைக்கும் போது நம்ம ஒரு தடுமாற்றம் இருக்கும். அது எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். இப்போ டீனேஜ் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா ஏஜ் குரூப்லயுமே அது இருக்கும். வீட்டில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒய்ஃப் ஏதாவது செஞ்சு கொண்டு வராங்க, இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லும் போது அவங்க இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க. ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்னடா அந்த மனுஷன் அப்படி இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தாழ்வு மனப்பான்மை அவங்களுக்குள்ளே வரும். இது வந்து அந்த ஏஜ்ல வந்து அவங்க ஓகே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. பட் உங்களோட டீனேஜ்ல வந்து என்ன ஆகுதுன்னா எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஓகே அது சம்பந்தமா யாராவது உங்க டிஃபன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீங்க ஏதாவது செஞ்சு கிளாஸ் ரூம்லயோ இங்கேயோ சாப்பிடும் போது சூப்பரா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும் போது என்ன ஆகுனா, ஓகே சூப்பர் நம்ம நல்லா செஞ்சிருக்கோன்னு ஒருத்தர் பாராட்டுறாரு, நம்மள பாராட்டுறாரு, அப்ப நம்மள பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ஓடிடும். பட் அது கரெக்டா அப்படின்னா கரெக்ட் கிடையாது. அவங்கள வந்து நீங்க அந்த பாசத்துக்கு வந்து நீங்க ஒரு அப்பாவா நினைக்கலாம், ஒரு அண்ணனா நினைக்கலாம், ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸா நினைக்கலாம். அப்படி நினைக்கும் போது நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் தோணாது. ஸோ அதை டச் பண்ணி பேசுறதோ, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்றதோ, அப்படிலாம் வந்து நம்ம பேசும்போது அந்த உறவுகளுக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் இருக்கு. ஸோ இவங்க இருக்காங்க, நம்ம கூட இருப்பாங்க, ஸோ நம்ம எதுவாக இருந்தாலும் இவங்களை நம்பி நம்ம ஷேர் பண்ணலாம், அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ள வந்தால் மட்டும்தான் அவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ணணும்னு தோணும். அந்த ஷேரிங் வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்க தப்பா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு தோணும், ஆக்சுவலா அது தப்பா நினைக்கிறாங்களா தப்பா நினைக்கலையா அப்படின்றது உங்களுக்கு தோணும். அப்படி நினைக்கும் போது அவங்களே சொல்லி புரிய வைங்க. அதுக்காக டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிடாதீங்க, அவங்களே சொல்லி புரிய வைங்க. இந்த உறவு வந்து ரொம்ப நல்ல உறவு, இதே நீ வந்து இப்படி பண்ற, எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன், உறுதுணையா இருப்பேன், எந்த இடத்துலையும் உன்னை கைவிட்டுட்டு போக மாட்டேன், எந்த ஒரு சில விஷயங்களும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து முடிவு எடுப்போம், ஒரு நல்ல நண்பராக இருப்போம், இல்லை ஒரு நல்ல அண்ணன் தங்கச்சியாக இருப்போம், இல்லை உனக்கு நான் ஒரு நல்ல அம்மாவாக இருக்கேன், உனக்கு என்ன உறவு பிடிக்குதோ இந்த உறவு, எங்கள் அம்மா இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், என்னோட பொண்ணு இப்படி இருந்தால் எனக்கு இப்படி சந்தோஷமாக இருக்கும், என்னோட சகோதரி இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், இல்லை என் பாட்டி இப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப எந்த உறவுகளா நீ நினைக்கிறியோ அந்த உறவை நீ மிஸ் பண்றியோ அந்த உறவா என்ன நினைச்சுக்கோ. அப்படி நினைக்கும் போது இந்த தவறான கான்செப்ட் ஓடாது. இன்னும் ஒரு படி மேல போய் அவங்க மேல ஒரு நல்ல லவபிள், நல்ல ஒரு அன்பு, நல்ல ஒரு எப்படி சொல்ல நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் அதுதான் ஓடுமே ஒழிய அதை தாண்டி எதுவும் ஓடாதுன்றது என்னோட தாட். நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு விஷயத்த ஷேர் பண்ணோம், அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க கூட டிராவல் பண்ணணும், அவங்க கை கொடுத்து நடக்கணும், நிறைய விஷயங்கள் நிறைய உள்பூர்வமா அவங்ககிட்ட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். பட் அது என்னன்னா ஒரு காலகட்டத்தில் அது கசந்து போயிடும் சில விஷயங்கள் கிடைக்கும் போது. ஸோ நம்மளா இருக்கணும்னு நினைக்கிறேன், அவங்களையும் திருத்தணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் அந்த பொண்ணுக்கு நான் சொன்ன அட்வைஸ். ஸோ நீ நினைக்கிறதெல்லாம் தப்பு இல்லடா, அது ஒரு நல்ல அன்பு தான், ஸோ அவருக்கும் புரிய வையி, சேர்ந்து டிராவல் பண்ணுங்க, தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை புரிய வச்சு அனுப்பிச்சு விட்டேன். இது எல்லாருக்கும் சொல்ற அட்வைஸா நீங்க எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை பத்தின ஏதாவது டவுட் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.